ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படின்னா ரொம்ப டென்ஷனான ஒர்க் எங்களுக்கெல்லாம். ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் முன்னாடியெல்லாம் பாடம் எடுக்கிறது மட்டும்தான் அங்கே வேலையாக இருக்கும். இப்போ அப்படி இல்லை. ஒரு 2 பஞ்சாயத்து வரும், கவர்மெண்ட்லேருந்து 2 கொஸ்டின் வரும். அப்படி நிறைய அந்த ஒரு டென்ஷனான ஒர்க்கில் இந்த ஒரு குறிப்பிட்ட நேரம், இந்த நேரம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக, ரொம்ப லெட் அவுட்டாக இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா நல்ல அந்த சின்ன பிள்ளைங்களுடைய அந்த மழலைத்தன்மை, அவங்க ஆடின விதம் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. நார்மலாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பங்கு தந்தை வந்து என்னுடைய அண்ணன் பையன்தான். அவங்களுடைய ஸ்டேட்டஸ் எப்பவுமே பார்ப்பேன். ஏன்னா இது வந்து முதல் அவங்க பங்கு தந்தையாக பொறுப்பேற்ற முதல் பங்கு. அதனால் எப்பொழுதுமே அவங்க ஸ்டேட்டஸை பார்க்குறப்போ உங்களுடைய ஊரின் வளர்ச்சி அதில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய பிள்ளைங்களோட அவங்களுடைய டான்ஸு, அடிக்கடி ஏதாவது விழாக்கள் நடக்கும், அதை பற்றிய நிகழ்வுகளை வந்து அவங்க ஸ்டேட்டஸில் போடுவாங்க. அப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா சின்ன பங்காக இருந்தாலும், ரொம்ப சின்ன பையனாக இருந்தாலும் ரொம்ப அருமையாக எடுத்து செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி எனக்கு இருக்கும். 2 ஆண்டுகளாகவே நான் தூத்துக்குடிக்கு வந்து இது 3வது வருஷம். 2 ஆண்டுகளுமே அத்தை நீங்கள் வாங்க இந்த திருவிழாவுக்கு, எங்கள் கலை நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தித்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் 2 ஆண்டுமே என்னால் இந்த 3வது ஆண்டு கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு வந்து உண்மையாகவே ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப ஃப்ரீயாக உட்காந்து, ஏன்னா ஸ்கூலில் நாங்கள் இவ்வளோ ஃப்ரீயாலாம் எங்களால் இருக்க முடியாது. ரொம்ப ஃப்ரீயாக உட்காந்து நாங்கள் பார்த்தோம் அந்த நிகழ்ச்சிகளை. உங்களை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நிறைய திறமைகள் உங்ககிட்ட இருக்குது. சின்ன பிள்ளைங்க இவ்வளோ பெரிய ஸ்டேஜு, பயம் இல்லாமல் அழகாக அந்த ஸ்டேஜு அவங்களுக்கு உள்ள ஒரு இது மாதிரி ரொம்ப அருமையாக ஆடினாங்க. அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு சின்ன கதையோடு நான் நிறைவுபட்டேன். சின்ன கதை தான். ஏன்னா இப்போ சிங்கித்துறை மாதிரி ஒரு பங்கு கோயில், அதில் வந்து எப்படின்னா ஒரு தாத்தா வந்து தர்மம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு பல ஆண்டுகளாக, ஒரு 50 ஆண்டுகளாகவே அந்த இடத்துலையே அவர் சின்ன பிள்ளையிலேருந்து அங்கே இருக்கார். அங்கேயே இருந்து அந்த பங்கு கோயிலுக்கு வர்றவங்க கொடுக்குற அந்த காணிக்கை, அவங்களுக்கு கொடுக்குற பணத்தை வச்சு ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கார். அவர் முதியவராகி ஒரு நாள் அவர் இறந்து போகிறார். இறந்து போகிறப்போ வந்து, ஏன்னா அந்த மக்கள் எல்லாருமே தெரியும், அந்த கோயில் பக்கத்தில் ஒரு கல் உண்டு, அந்த கல்லில் தான் அவர் எப்போவுமே இருக்கிறார். அந்த மக்கள் யாருமே இல்லாதனால அவங்களே அந்த அடக்க செலவை எடுத்து நடத்துகிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தையாக கேட்குறப்போ அந்த ஊரில் வந்து ஒரு வைர வியாபாரி இருக்கார். அந்த வியாபாரிகிட்டே போய், அவர் பெரிய பணக்காரர், அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, நாங்களே இந்த முழு செலவை எடுத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லி அவரை வந்து எடுத்து செய்கிறாரு. அதனால் வந்தப்போ பார்க்குற இவங்க ஒவ்வொருத்தரும் அவரை பற்றி சொல்கிறாங்க. சின்ன பையன்லேருந்து இங்கே தான் இருப்பான், நாங்கள் கொடுக்குறத வாங்கி சாப்பிடுவான், கொடுக்குற வேலையை செய்வான், வயசாயும் இங்கேயே தான் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாருமே இல்லை அவங்களுக்கு அப்படின்னு அந்த இடத்த காமிக்கும்போது அவர் அந்த கல்லை பார்க்குறார். அவருக்கு உடனே ஒரு பொறி தட்டுது. ஏன்னா அவர் வைர வியாபாரி. அந்த கல்லுடைய வித்தியாசத்தை பார்க்குறார். பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, இந்த கல்லை நான் எடுத்துக்கவா அப்படின்னு கேட்குறாரு. சரி அப்படிங்கிறான். ஏன்னா அது ஒரு பல கோடி மதிப்புடைய ஒரு கல். ஏன்னா அவருக்கு வந்து அவருக்கு அந்த மதிப்பு தெரியுது. ஆனால் பல ஆண்டுகள், 50 ஆண்டுகளாக அந்த இடத்துல இருந்தவருக்கோ அங்கே பார்த்தவங்களுக்கு அந்த கல்லுடைய மதிப்பு தெரியல. அதே மாதிரி தான் உங்களுக்குள்ள நிறைய அந்த திறமைகள் இருக்கு. அந்த திறமைகளை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். சரியா? நீங்கள் கண்டுபிடிச்சி, நீங்கள் வரலாற்றில், உங்களுடைய ஊர் வரலாற்றில் படிச்சீங்க, அரசு வேலையில், அது மாதிரி பொறியாளராக அப்படியெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி படிச்சீங்க. இதை விட உயர்ந்த பதவிக்கு நீங்கள் போகணும். உங்ககிட்ட அந்த திறமை இருக்குது. கடல் வந்து நமக்கு நம்மளை வளர்த்து விடுது. கடல் நம்ம தாய் அப்படி சொல்கிறோம், அப்படி தானே? ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு வந்து பொருளாதாரத்தை கொடுக்கறது கடல், நமக்கு பாதுகாப்பை கொடுக்கறது நமது தாய். சரியா? இவங்க எல்லாரும் இருக்கும்போது உங்ககிட்ட இருக்க திறமைகளை நீங்கள் கண்டுபிடிச்சி, இப்படிப்பட்ட குருக்கள் உங்களுக்கு வந்து வழிகாட்டியாகவும் அருட்சகோதரிகள் உங்களோடு இருக்கிறப்போ நீங்கள் அந்த திறமைகளை கண்டுபிடிச்சி நீங்கள் நல்ல மேலும் மேலும் உயர்ந்து பல இடங்களில் உயர்ந்த பதவியில் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அதற்காக நான் உங்களுக்கு தொடர்ந்து ஜெபிக்கிறேன். வழி நடத்தி கொண்டிருக்கும் எங்களை அழைத்த எனது அண்ணன் பையன், இந்த ஊர் பங்கு தந்தை அவர்களுக்கும், இந்த ஊர் கமிட்டியில் உள்ள பெரியவர்கள் அனைவருக்கும் எங்களது வாழ்த்துக்களை, வணக்கங்களையும் நன்றியையும் கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.